சிஸ்டர். விஜய் பிடிக்குமா ஸ்டாலின் பிடிக்குமான்னு கேட்குறீங்களா எப்படி? இல்லை, விஜய் கட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கரூர் சம்பவம் நடந்துச்சுங்களா, அதுக்கப்புறம் விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஆதரவே இல்லைங்கிறாங்க, அப்படிங்களா? உண்மையே இல்லை தான். உண்மை இல்லை இல்லை தான். எப்படி பார்க்குறீங்க? அது வந்து என்ன பார்த்தாரு அவர்? ஒன்றுமே பார்க்கலையே. சரி, எதுவுமே பண்ணல அவர். போய் உக்காந்தாரு அவரோட சீட்டில், ஆஃபீஸ் சீட்டில் போய் உக்காந்தாரு. அதோட எழுந்து வரல. இன்னும் ஏதுன்றத ஒரு ஃபோன் காலில் கூட பேசலை. அதுக்கப்புறம் 48 நாள் கழிச்சு அவர் பேசி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லைல்ல. இல்லை, அங்கே போகவே கூடாதுன்னு அவருக்கு தடை இருக்குது இல்லைங்க? என்ன தடை இருக்குது? நீங்கள் ஃபோனில் பேசி கூட பேசிருக்கலாம்ல. ஃபோனில் ஒரு தடையே இல்லையே. வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காரு. அதை பேசி என்ன பிரயோஜனம்? 48 நாள் கழிச்சு காரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பேசி என்ன பிரயோஜனம்? இல்லை இல்லை, நீங்கள் வந்து அங்கே நடந்ததுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க தான், அரசியல்வாதிங்க தான் காரணம். திமுக நினைக்கிறீங்களாக்கா? இல்லை அவங்க தான் நினைக்கிறேன். இல்லை, இவருமே தான் நான் காரணம்னு நினைக்கிறேன். அவர் ஒரு தலைவராகவே நான் பார்க்கல. அவருக்கு ஒரு தலைவருக்கான தகுதியே இருக்கிற மாதிரி தெரியல. 1% கூட தெரியல. இப்போ வரைக்கும் 10 நாளுக்கு மேலே ஆச்சு. ஒரு மக்கள்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷனு, தலைவருக்கான எந்த ஒரு குவாலிட்டிஸுமே நான் பார்க்கல. அது இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு அவர் புதுசாக வந்து என்ன பண்ண போகிறாரு? இல்லை, மாற்றத்திற்கான எல்லாரும் வந்து ஒரு மாற்றத்தை தேடுறாங்க. இப்போ இருக்கிற கட்சிகள் சரியில்லை அப்படின்ட்டு. சரியில்லைன்ட்டு மற்றவங்க சொல்லலாம். எனக்கே டிஎம்கே பிடிக்காது. சரி, ஆனால் விஜய் மாதிரி ஒரு சொசைட்டி ஃபார்ம் ஆகி அது வந்து சீரழிச்சிடும் தமிழ்நாட்டை. அதுக்கு டிஎம்கே எவ்வளோ பெட்ரு. என்ன கேட்டால் சீமான் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. தமிழ் தேசியம், தமிழோட கலாச்சாரம், அதுக்காக கண்டிப்பாக சீமான் தான் நான் லைக் பண்ணுறேன். எடுக்கிறீங்களா? நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? அதான் நான் இன்னைக்கு வந்து நீதி வெல்லும் அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காரு. கரூரோட அந்த விஷயத்தை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டு உச்சநீதிமன்றம் எப்படி நான் பார்க்குறீங்க? இப்படி வந்துருச்சுன்னா இது வந்து தாவேக்காக்கு ஒரு நல்ல வெற்றியாக பார்க்க முடியுமா? இது எப்படி வெற்றின்னு பார்க்க முடியும்? இப்போ வந்து இவங்க தான் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து பாதுகாப்பு தான் கொடுக்க முடியும். இப்போ வந்து பாதுகாப்பு கொடுக்குறப்ப இவர் வந்து ஒரு டைம் சொல்கிறாரு, 12:30 மணியோ ஏதோ டைம் சொல்கிறாரு. கரூரில் 8:45. அதுக்கப்புறம் வந்து இங்கே நாமக்கல்ல 8:45 காலையில். ஈவினிங் வந்து இங்கே வந்து 12:30 மணி சொன்னார்னு நினைக்கிறேன். வர்றது ஆனால் 8:08 வர்றாரு. அது வரைக்கும் டைம் இருக்குது. மக்கள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த மாதிரி இடம்னா ஓகே, எத்தனை லட்சம் பேர் இப்போ இங்கே வந்து என்னது அந்த இதுக்கெல்லாம் வந்து போராட்டத்துக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்க? இங்கே பிரச்சனையே இல்லை. அது வந்து சந்தே வந்து அது கிட்டத்தட்ட அது ரோடு வந்து 60 அடி மொத்தம் 120 அடி ரோடு தான் அது. அதில் எவ்வளோ பேர் எவ்வளோ நேரத்துக்கு நிற்க முடியும் அவங்களால? சொல்லுங்கள். எவ்வளோ நேரம்? இப்போ குறிப்பிட்ட கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இப்போ 2 ஹவர் மக்கள் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் கிட்டத்தட்ட 6 ஹவர் 8 ஹவர் எப்படி? இது தண்ணி இல்லையா? மெயினாக தண்ணி இல்லை. உள்ளே வந்துட்டாங்க, எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க, திருப்பி வெளில போய் தண்ணி குடிக்க முடியல. அதுதான் மெயின். இது உள்ளே போய் இதுவாகி வெளியில் போகிறதுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் போக முடியல. நிறைய பேர் வந்து அவங்களால இதுவானது காரணமே அதுதான். ஆனால் அந்த மயங்கி விழுந்தவங்கள கிட்டத்தட்ட 10 ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருந்திருக்கு. ஆமாம். இதை தாண்டி 7 கிலோமீட்டருக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக தேவை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி அந்த ஊருங்க அவர். ஏங்க அது பிளானாகவே இருக்கட்டும், அது அவங்க ஹெல்ப்பிங் தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடந்துச்சு. ஆளுங்கட்சி எம்எல்ஏ கிட்டத்தட்ட அவர் வந்து திமுகவை கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து அவர் மெயினான ஆள். கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தில் அவர் பெரிய மெயினான ஆள். அவர் அந்த இடத்துல வேலை செய்வார் தான். அரசியல் அவங்களும் பண்ணுறாங்க தான். ஆனால் இவங்க வந்து அதுக்கான பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல. பாதுகாப்பு வந்து கவர்மெண்ட் தானே கொடுக்கணும். கவர்மெண்ட்டு எவ்வளோ கொடுக்க முடியும்? நீங்கள் இருங்க. கவர்மெண்ட் இப்போ இந்த மாதிரி இடத்துல மொத்தமே இருக்குதே, அந்த இடத்துல போலீஸ் இருந்ததே கிட்டத்தட்ட 400 எவ்வளோ தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்ததுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 20,000 எத்தனாயிரம் பேர் இருந்தாங்க? 27,000 பேர் இருந்தாங்க. எப்படி பண்ண முடியும்? கேட்க மாட்டாங்கங்க. உளவுத்துறை நான் தான் சொல்கிறேனே, எல்லாமே வந்து ஒரு அனுமானம் தான். அந்த அனுமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல ஆள் போடுவாங்க தான். ஏங்க விஜய்க்கு நான் வந்து ஆப்போசிட்டே இல்லைங்க. ஏன்னா இது வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்குது. நம்ம லேட்டாக போனால் நம்மளுக்கான இது இருக்கும், மக்களை எதிர்பார்க்க வச்சு தான் இது பண்ணணும்னு அவர் பிளான் பண்ணிட்டார் அவர். கூட்டம் இருக்கும் தான், நான் தான் சொல்கிறேனே. அப்படி இருக்குன்னு விஜய்க்கு தெரியுதுல்ல. அந்த டைமுக்கு வந்து தான் இந்த பிரச்சனையே இல்லை. இப்போ திருச்சிக்கு போனார், சொன்ன டைமுக்கு போயிட்டார். மற்ற இன்னொரு இடத்துக்கு போனார், அங்கேயும் சொன்ன டைம் போயிட்டார். இப்போ 3ஆவதாக இந்த கரூருக்கு வந்து பிளானே இல்லை. கரூர் வந்து பிளானில் இல்லை. அவர் திருப்பி வேறு இடத்துக்கு போகிறது தான் அவர். இல்லை உங்களுக்கு தெரியல, திருப்பி வேறு இடத்துக்கு போக வேண்டியதான். இடையில தான் சேலத்துக்கு போக வேண்டிய ஆள்னு நினைக்கிறேன்.
வட சென்னை ஏதோ ஒரு ஏரியா போக வேண்டியது திடீர்னு தான் கரூர் மாற்றினது. கரூர் செந்தில் பாலாஜி அடிக்கணும் தான் அந்த இடத்துல பிளானு. செந்தில் பாலாஜியாக காலி பண்ணணும் அந்த இடத்துல. அந்த பிளானில் போய்ட்டு இவருக்கு ஆப்போசிட்டாக அமைஞ்சிச்சா. இவரும் பிளான் பண்ணிலாம் செய்யலைங்க. இவரும் பிளான்லாம் இல்லை. இவர் அந்த இடத்துல கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் அங்கே இவருக்கு ஆப்போசிட்டாக முடிஞ்சிச்சு. அது இவரோட எதிர்பாராது தான். எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து 10 கிலோமீட்டருக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் எந்த ஆம்புலன்ஸ் இருந்தாலும் முதல்ல இருக்க ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சிக்கு ஏற்றுவாங்க இல்லையா? இதில் வந்த அதில் பாதி இடத்துல வந்து ஃபுல்லாக திமுக கொடி கட்டி ஆம்புலன்ஸ் வருது. இன்னொன்று நான் தான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், எப்பயுமே நீங்கள் இப்போ தான் புது ஆள், நீங்களே அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட 60 வருஷமாக இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி எத்தனை தடவை ஆளுங்கட்சி உங்களோட டபுளாக வேலை செய்வாங்க. ஆனால் அந்த மனித உயிர்களை அப்படி காவு வாங்குறதெல்லாம் யாருங்க காவு வாங்கினது? இவங்க பிளான் பண்ணி எந்த வேலையும் செய்யலை. நீங்களாக தான் இப்போ உங்கள் இதில் அவங்க பிளான் பண்ணணுன்னு அவசியமே இல்லைல்ல. புரியுதா? நேரத்துக்கு முன்னாடி தரமான சம்பவம் இருக்குன்னு செந்தில் பாலாஜியோட தரமான அப்படிலாம் அதெல்லாம் சும்மா அது அதிகாரபூர்வமாக வந்ததா கவர்மெண்ட்? அதெல்லாம் என்ன வேணாலும் ரெடி பண்ணலாங்க. அதெல்லாம் என்ன வேணாலும் ரெடி பண்ணலாம். உச்சநீதிமன்றம் என்னென்னமோ கேட்டிருக்குது. அதுக்கு இவங்களோட பதில் என்ன? இவர் பிரச்சனை நடந்துச்சு. யார்? இவர் நடத்தின இடத்துல தான் பிரச்சனை. இவர் ஏன் ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஓடி வந்தார்? இவர் வந்ததை கூட விடுங்க. அவர் ஏன் வந்தாருன்னு கேட்டிருக்காங்களே. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னொன்று என்னென்ன நீங்கள் நினச்சி பாருங்களேன், விஜய் அந்த இடத்துல இருந்திருந்தா இன்னும் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும்னு நினச்சிப்பாங்க. விஜய் விட்டுருங்க, விஜய் வந்துட்டார். விஜய் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியிலேருந்து உள்ளே வராதிங்க அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் 144 போட போகிறோம், நீங்கள் வந்து உள்ள அனுமதிக்கவே உள்ளே நீங்கள் வரக்கூடாது, ஏன்னா வந்தால் இன்னும் மேலும் பிரச்சனை ஆகும்னு நிஷி ஆனந்த், ஆதவர்ஜின் அவங்கள்ட்ட வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இன்னுமா? இல்லை இன்னமுமா? இன்னமுமா? இல்லை அந்த நேரத்தில் இன்னும் ஏன் போய் பார்க்கல? கேள்வி இல்லை. அவங்கள விட்டுருங்க. அந்த ஏரியாவில் ஒருத்தர் ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல, ஒரு ஆள் கூட போய் பார்க்கல. ஒரு ஆள் வேறு யாருமே இல்லையா அந்த இடத்துல? அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்கு சாதாரண ஆளெலாம் முடியாதுங்க. விஜயாலயம் முடியாது, புஷியானந்த். அந்த இடத்துல ஒரு மாவட்ட செயலாளர், 4 மாவட்ட செயலாளர் வேலை செஞ்சுருக்கிறாங்க. கைது பண்ணிருக்கிறாங்க. போய் யாருமே ஏன் இன்னும் இதுவாகல? நான் இவங்களை சப்போர்ட்டெல்லாம் பேசலைங்க. நான் பேசவே இல்லை. நான் போயிட்டு பார்க்கணும்ல, ஒரு நியாயமான இது போய் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ விஜய் டைம் போய் பார்க்குறேன்னு கேட்டிருக்கிறாரு. என் ரசிகர்கள் உள்ளே வரக்கூடாது, லத்தி சார்ஜ் பண்ணுங்கன்னு இவர் எழுதி கொடுத்துருக்குறாரு. இல்லை நீங்கள் நினச்சி பாருங்கள், ஏற்கனவே இது வந்து அப்போ இதை நீங்கள் அங்கேயே கேட்டிருக்கணுமே, அங்கேயே பண்ணியிருக்கணும். இதை ஏன் உள்ளே வராதிங்க, இவ்வளோ பேர் சேர்றாங்கன்னா முடியவே முடியாது. நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இது பண்ணுங்கள். எல்லாத்தையும் அப்போ முன்னேற்பாடாக பண்ணியிருக்கணும்ல. தண்ணி இல்லைங்க. 20 பேர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. 20,000 பேர் கூடுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. தண்ணியே இல்லைங்க. தண்ணி ரெடி பண்ணியிருக்கணுமா? இல்லை ஒரு சாதாரண அந்த நீங்கள் சொல்கிற அந்த மாவட்ட செயலாளரே தண்ணி ரெடி பண்ணியிருக்கணும்ல. ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. இப்போ நார்மலாக இவங்க மற்ற இப்போ இருக்கிற அரசியல் கட்சி ஆட்கள்னால் ஆளை தான் கூட்டுறாங்க. யாருமே வந்து யாருமே வந்து ஆள் இது பண்ணி காசு கொடுக்காம யாரும் வர்றதில்ல. கூட்டம் எல்லாம் காசுக்கு செலவு பண்ணி தான் வருது. ஆனால் விஜய்க்கு இது ஃபஸ்ட் டைம் பார்க்க வருவாங்க தான். அடுத்த தடவை வந்து இந்த கூட்டம் வருமானது டவுட்டு. ஆனால் இந்த தடவை வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வர்றாங்க. அதுக்கானது இது விஜய் எதிர்பார்க்கலங்க. இது நடக்கணும்னு விஜய் எதிர்பார்ப்பாப்லையா? அவராலே அவருக்கு முடியலை தான். இது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு மாதிரி தான் ஆயிடுச்சு. அதெல்லாம் சிபிஐலாம் சும்மாங்க. எந்த இது வந்து அப்படி கரெக்டாக நடந்துச்சு. அது அது அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அதோட இதுங்க. இது எப்படின்னா எல்லாருமே ஒரு ஆர்வத்தோடு தான் போனது. அங்கே போயிட்டு இதை பார்த்துட்டு இதுக்கு மேலே இதை போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இந்த தப்பு நடக்கக்கூடாது, நம்ம பையனை அனுப்பிச்சிருக்கக்கூடாது. எங்கள் 40 பேருங்க, எல்லாம் குழந்தையெல்லாம் செத்து போச்சான். அப்போ எப்படி இருக்கும்? அவங்க அடுத்த தடவை வந்து அதை போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. சிபிஐலாம் அதெல்லாம் வராதுங்க. வந்தாலும் வந்து அதை எப்படிங்க இது பண்ணுவாங்க? ஏங்க சிபிஐக்கு அவங்க மத்திய அரசு என்ன இதுவாகுதோ அதை தாங்க இது பண்ணுவாங்க. தெரியல இதில் என்னங்க நியாயம்? இது எப்படின்னா யாரோ எழுதி கொடுத்ததை அவங்க பண்ணுவாங்க, அவ்வளோதான். சிம்பிளாக இது யாருக்கும் நான் இதுவாலாம் சொல்லலை நான். ஏன்னா இது வந்து அவங்க பிளான் பண்ணுறத இவங்க செய்வாங்க, அவ்வளோதான். இது வந்து விஜய் வந்து இந்த சைடு போயிட்டா அவங்களுக்கு லாபம், கூட்டணி போக மாட்டாங்க. அப்பன்றப்ப இது யாருக்கு இதுவோ இதுதான், அவ்வளோதான்.